Hi, welcome to Investment Achievement. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரியஸ் மணி மேனேஜ்மெண்ட். இந்த மணி மேனேஜ்மெண்ட்ல பல பேரும் தப்பு பண்றாங்க. இது வந்து ஒரு அத்தியாவசிய தேவை. என்ன சொல்றது? ஒரு பணம் வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும்? எந்த விதத்துல மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போறோம். இது வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு காமன் மேன், ஒரு சராசரி மனிதன் ஒரு வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனவு, ஒரு லட்சியம் அப்படின்றது பணம் வந்து கையில் இருந்தால் மனசில் ஒரு தெம்பாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போ ஒரு காமன் மேனாக நான் இருக்கிறேன், இந்த மணியை எப்படி மேனேஜ் பண்ணலாம்? இது ஒரு ஆணாக இருக்கட்டும், ஒரு பெண்ணாக இருக்கட்டும், பல குடும்பத்தில் இன்றைக்கி வந்து பெண்கள் தான் குடும்பத் தலைவியாக இருக்கிறாங்க. இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ அந்த குடும்பத் தலைவிக்கும் இந்த மணி மேனேஜ்மெண்ட்டுன்றது தெரிஞ்சிருக்கணும். நிறைய நண்பர்கள், நிறைய குடும்பத்தில் வந்து பெரிய இஷ்யூவாக இருக்கக்கூடிய விஷயமே இந்த மணி மேனேஜ்மெண்ட் தான். இதில் எப்படி இருக்கும், இந்த மணி மேனேஜ்மெண்ட்டை எப்படி மேனேஜ் பண்ணலாம், வாழ்க்கையை எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லலாம்? இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். எல்லாருக்குமே என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, பணன்றது தேவைப்படும். ஒரு குடும்பத் தலைவர் இப்போ நானே வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து என்ன தேவைப்படுது, என்னுடைய குடும்பத்துக்குண்டான அத்தியாவசிய தேவைக்குண்டான பூர்த்திகள் செய்ய வேண்டும். அந்த அத்தியாவசிய தேவைனா என்ன? ஒரு மிடில் கிளாஸ் பர்சன்ஸ் வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். என்னுடைய குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பை கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல படிக்க வைக்கணும். நம்ம தான் படிக்காமல் போயிட்டோம், அவங்களையும் அதே மாதிரி வந்து கஷ்டப்படுத்த விரும்பலை. அதனால் எவ்வளோ தான் செலவானாலும் என் குழந்தைய நல்ல பெரிய கான்வெண்ட்டில் படிக்க வைக்கணும், பெரிய காலேஜில் படிக்க வைக்கணும். அப்போ அங்கே வந்து அத்தியாவசியமாக என்ன தேவைப்படுது? பணம் தேவைப்படுது. இந்த பணத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? சம்பாதிக்கிறோம், வேலைக்கு போகிறோம். சரி, இந்தக்கும் நம்மளுடைய ஒரு தேவைக்கு பூர்த்தி பண்ணுற மாதிரி எடுத்து வைக்கிறோம். என்ன சொல்கிறது? பணத்தை எடுத்து வச்சிடறோம். அடுத்தது என்ன பெருஞ்செலவு வந்து நிற்கும்னு பார்த்திங்கன்னா, குழந்தைகளுக்கு உண்டான திருமண செலவு. அப்போ அந்த திருமண செலவுன்றது இன்றைக்கி ஒரு மிடில் கிளாஸ் பர்சனில் வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு கல்யாணம் பண்ணணும்னா மினிமம் ஒரு ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், ஒரு 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் தேவைப்படுகிறது. அதாவது A to Z. இன்றைக்கி பெண் குழந்தைங்களுக்கும் அந்தளவுக்கு தேவைப்படுது, ஆண் குழந்தைங்களுக்கும் அதை விட அதிகமாக தான் தேவைப்படுது. இதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. ஆக மொத்தம் ஒரு மினிமம் ஒரு 15 lakhs. இதே நம்ம வந்து என்னுடைய குழந்தைக்கு இன்றைக்கி 5 வயசு, இன்னும் ஒரு 20 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அப்படியே இன்ஃப்ளேஷன் டேட்டாவில் ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு தேவைப்படும். அப்போ அங்கே வந்து மேரேஜுக்கு பெரும் பணம் தேவைப்படுது. கரெக்டுங்களா? இப்போது எல்லாருடைய கனவு என்னவாக இருக்கும்? ஒரு வீடு கட்டணும், லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ஒரு ரெண்டலில் கொடுத்துக்கிட்டு அங்கே எங்கேன்னு கஷ்டப்படுறதுக்கு ஒரு வீடு கட்டியிருக்கணும். இதுக்கும் முக்கியமான தேவை பணம் தான். கரெக்டுங்களா? அப்போது இந்த தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணிட்டோம். என்ன சொல்கிறோம்? பணமும் இருக்குது, குழந்தைக்கு எஜுகேஷன் கொடுத்துட்டோம், எல்லாமே பண்ணும்போது ஒரு அட்லீஸ்ட் ஒரு டூர் வெக்கேஷன் லைஃப்பை கொஞ்சமாவது என்ஜாய் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம வந்து இது மாதிரி ஏரோப்ளேனில் போயிட்டு பார்க்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயில் குளத்துக்கோ, இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாங்கன்னா ஒரு ஊட்டி, கொடைக்கானல், அது மாதிரி ஏதாவது ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு முறை இது மாதிரி எக்ஸ்பென்ஸ் வந்து தான் சேரும். இதுக்கும் நான் வந்து பணத்தை எடுத்து வச்சுட்டேன் சார் அப்படின்றவங்க ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் லைஃப். என்ன சொல்கிறது? அவங்களுடைய குழந்தைங்களுக்கு படிப்பு கொடுத்துட்டாங்க, நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டும் பார்த்த உடனே வாழ்க்கை வந்து நல்லா இருக்குது, அப்படியே ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் வந்து பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு முக்கியமாக என்னவாக இருந்திருக்கு? அவங்களுக்கு இன்கம்ன்றது வந்துக்கிட்டே இருந்திருக்கு. சரி, இப்போ இந்த இன்கம் வந்து எப்படிலாம் அவங்க வந்து பிளான் பண்ணி செஞ்சாங்களா, இல்லை ஏதோ ஒரு அனுகிரகம் தான் சொல்லலாம். அவங்களுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு சில குடும்பத்தில் வந்து பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணுன்றது பெரியவங்க கற்று தருவாங்க. ஒரு சில குடும்பத்தில் பெரியவங்களுக்கே ஒன்றுமே தெரியாது, நம்ம தான் கற்றுக்க வேண்டிய ஜென்ரேஷனாக இருக்கும். அப்போ நம்ம இந்த இன்கம்மை வச்சு எப்படி செலவு பண்ணணும், எந்தெந்த விதத்தில் செலவை பிரித்து பண்ணணும், அப்போது இந்த மணியை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோன்றது தான். அந்த மணி மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு, அந்த குடும்பத்துக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு தெரிஞ்சதுனால அந்த குடும்பம் வந்து இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. புரியுதுங்களா? நல்ல ஒரு செழுமையான வாழ்க்கையை நடத்தியிருக்கிறாங்க. பட் வந்து அந்த மணி மேனேஜ்மெண்ட் தெரியாத குடும்பம் எப்படி இருந்திருக்கும்? தத்தளிப்பு தான். சரிங்களா? அப்போ அந்த தத்தளிப்பு எப்படிலாம் இருந்திருக்கும்? இதெல்லாம் தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். இப்போ இந்த மிடில் கிளாஸ் பர்சனுக்கு இப்போ எனக்கே இந்த எக்ஸ்பெக்டேஷன் தான். எனது பணம் வேணும், என்னுடைய குழந்தைக்கு படிப்பு செலவுக்கு, கல்யாண செலவுக்கு, வீடு கட்டுறதுக்கு, அது இதுன்னுட்டு லைஃப்பில் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னுட்டு. அப்போது நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ற ஒரு பக்கம், ஆனால் ரியாலிட்டின்றது வேறு ஒரு பக்கமாக இருக்கும். அந்த ரியாலிட்டி என்னெல்லாம் பண்ணுன்னு தெரியுங்களா?
இந்த மணியை நம்ம சேர்த்து வச்சாலும் அதை வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு துண்டு அது என்ன சொல்கிறது, இதுக்கு பின்னாடி வந்து மறைமுக காரணமாக இருக்கிறது இன்ஃப்ளேஷன். அந்த இன்ஃப்ளேஷன்ற ஒரு டாப்பிக்கை கொடுத்துருப்போம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க, சரிங்களா? அப்போது எப்படி பார்த்தாலும் ஒரு துண்டு கடனே இல்லாமல் வாழ்க்கையை நகர்த்த முடியாது. அப்போ இந்த கடன் எங்கேருந்து வருது? இருந்து வரலைங்க, நம்ம கையிலேருந்து தான் வருது. நீட்ஸ் எது வாண்ட்ஸ் எது அப்படின்ட்டு தெரியாமல், கணக்கு போட தெரியாமல் காசை வாரி இறைக்கிறான் அப்படின்ற ஒரு பாடலோடைய வரிகளும் வரும். அதுபோல தான் கையில் கொஞ்சம் காசு இருந்தால் போதும், என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னே தெரியாமல் பணம் காலியாகிறவர்களை செலவு பண்ண வேண்டியது தான். செலவு பண்ணிவிட்டு மீண்டும் சம்பள தேதிக்கு காத்திருக்க வேண்டியது. சம்பளம் வந்த உடனே மறுபடியும் என்ன பண்ணுறோம், மறுபடியும் பார்ட்டி மஜா குஜானிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பணத்தை காலி பண்ண வேண்டியது தான். அந்த பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். செலவு பண்ணுறது ஈஸியாக தண்ணி மாதிரி செலவு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இறச்சி விடுறது. அதில் முக்கியமாக இந்த யூபிஐ எதுக்கு செலவு பண்ணுறோம், எதுவாக இருக்கட்டும் 50 100 நீட்டு டிரான்சாக்ஷனை அடித்து தூள் கலப்பிட்டு போயிட்டே இருக்கிறோம். நம்ம கையில் இருந்து செலவு பண்ணி பாருங்கள், அந்த பணத்தினுடைய மகிமை அப்போ தான் தெரியும். இந்த யூபிஐயில் இருக்கிறத காலியானவனே என்ன பண்ணுறது, கபாலம் திறந்தால் நம்ம கிரெடிட் கார்டு தான், அவர்கிட்ட ஒரு ஸ்வைப் அடிச்சிடுறோம். இதெல்லாம் ஸ்வைப் அடிச்சுட்டு மறுபடியும் கடனில் தான் மாட்டுறோம். அப்போது இது மாதிரி தவறுகளில் இருந்து தப்பிச்சுக்குங்க அப்படின்றதான் சொல்லலாம். ஒரு வார்னிங். இந்த தவறுகள்லாம் நாம் பண்ண தவறுகள். ஆரம்ப ஸ்டேஜில் ஏன் செலவு பண்ணுறோம், வரவு எவ்வளவோ வந்தது, அதெல்லாம் சேர்த்து வைக்கல, இன்றைக்கி கஷ்டப்படுறேன் அப்படின்றது தான் இது என்னுடைய ஸ்டோரி அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். நான் யாரையும் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல மாட்டேன், யாரையும் கஷ்டப்படுத்தலை. இது நான் என்னென்ன தவறுகள் பண்ணணும் அத்தனை தவறுகளும் எனது ஃபாலோவர்ஸ் பண்ணி கொண்டு இருப்பீர்கள், மாற்றிக்கொள்ளுங்கள். ஓகே, இந்த தவறெல்லாம் மாற்றிட்டுன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? அப்போ இந்த மணி மேனேஜ்மெண்ட்டை எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்? இந்த மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு முக்கியமான ஒரு ரூல், நீங்கள் இந்த செலவெல்லாம் குறைச்சிட்டு முதல் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டாயம் எடுக்கணும். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இதுதான் மிகப்பெரிய சேமிப்பை வலித்து கொண்டு போகக்கூடிய இடம். நம்ம காக்கா குருவியாட்டம் சேர்த்து வச்சதெல்லாம் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்ட்டு ஒன்றுத்தில் போயிட்டுனா டோட்டலாக பர்ஸு காலி, கடன் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது, எத்தனை வட்டிக்கு வேணாலும் வாங்குவோம். இந்த தவறை பண்ணாதீங்க. ரெண்டாவது, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு குடும்பத் தலைவர், உங்களால் தான் உங்களுடைய குடும்பம் ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இல்லைன்னா உங்கள் குடும்பத்துக்கு யாரும் இல்லை அப்படின்ற சுச்சுவேஷன் கட்டாயம் அந்த நபர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்க வேண்டும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எமர்ஜென்சி மணி. என்ன சொல்கிறது, ஒரு 10 மாதத்துக்கு உண்டான உங்களுடைய சேலரியை லிக்விட் கேஷாக சேர்த்து வையுங்க. திடீர்னு கொரோனா மாதிரி ஒரு எமர்ஜென்சி, ஒரு பேண்டமிக் வந்ததுன்னா ஒரு 10 மாதமாவது தாக்கு பிடிக்கிறதுக்கு அதெல்லாம் கூட தேவையில்லைங்க. கொரோனா அப்படின்ற சுச்சுவேஷனுக்கே போக தேவையில்லை. ஜஸ்ட் நம்மளுடைய கை கால் முறிவு ஏதாவது ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா 4 மாதம் நம்ம வேலைக்கு போகாமல் தான் இருக்கணும். அந்த 4 மாதத்துக்கு கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு எமர்ஜென்சி மணி அப்படின்றத முதல் இடத்துல எடுத்து வைங்க. நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ், இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் தென் எமர்ஜென்சி மணி, இதை எடுத்து வச்சே ஆக வேண்டும். அண்ட் தென் அடுத்த ஒரு முக்கிய தலையாய கடமை டெப்ட் ஃப்ரீ. இந்த பேட் டெப்ட்டுன்னுவாங்க. எதுக்கு கடன் வாங்கியிருக்கிறாங்கன்னே தெரியாது, ஆனால் அந்த வட்டியை மட்டும் கட்டிக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கு அசலையே கட்ட மாட்டாங்க. முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த டெப்டை போய் கடனை அடைத்து விட்டு நான் கடன் இல்லாத மனிதன் அப்படின்ட்டு மாறுங்க. அதுக்கு அடுத்தது ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ளே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்தெந்த விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எது சேஃபர் சைடாக இருக்குன்னுட்டு அடுத்த ஒரு பதிவில் உங்களுக்கு தருகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் நமது நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா.